அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது ஹரிஹர புக்கர்னு 2 சகோதரர்கள். அவங்க அந்த காலத்துல இருந்த சிருங்கேரி பீடாதிபதி வித்யாரண்ய சரஸ்வதிக்கு முன்னால துங்கபத்ரா நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. என்னன்னா, இஸ்லாம் பயங்கரமாக பரவிக்கொண்டு வருகிறது. தென்னிந்தியாவில் இஸ்லாம் பரவுவதை தடுப்பதற்காக நான் ஒரு பேரரசை உருவாக்குவேன்னு சொல்லி துங்கபத்ரா நதி தண்ணீரை எடுத்து அவர்கள் சபதம் மேற்கொள்ளுகிறார். அவங்க தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் உருவானதுக்கு அப்புறம் தென்னிந்தியாவில் முஸ்லிம்களால், அதாவது இஸ்லாமிய படையெடுப்புகளால் சிதைந்து போன எல்லா கோயில்களும் மறுநிர்மாணம் செய்யப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில், இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா காரணம் விஜயநகர சாம்ராஜ்யம். அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய கவர்னர்கள் போல ஆட்சி செய்தவர்கள் நாயக்கர்கள். இதே போலத்தான் எல்லா இடத்துலையும். இன்னைக்கு திருப்பதி கோயில் இருக்கு. திருப்பதி கோயிலில் நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா கிருஷ்ணதேவராயருடைய சிலை இருக்கும். அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மாபெரும் அரசு. நீங்க எங்க போனாலும் சரி, இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஹிந்துயிசத்தினுடைய ஒரு கலை செல்வங்களாக இருக்கக்கூடிய கோயில்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு காலத்துக்கு சாட்சியா இன்னைக்கு வரைக்கும் நாம பார்க்கிற இந்த நொடி வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கின்றன. அப்படின்னா அதுல மிகப்பெரிய பங்கு விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு உண்டு.